வணக்கம் குழந்தைகளா. நீல நிற ரகசியம் என்ற அருமையான தலைப்பில் ஒரு கதை சொல்லப் போறேன். கதை கேட்க தயாராக குழந்தைகளா? அப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு காலத்தில் அடர்ந்த பனி நிறைந்த மலைகளுக்கு நடுவில் சிறிய மஞ்சள் குழில்கள் கொண்ட மலைப்பூ என்ற கிராமம் இருந்தது. அங்கே ஆயிஷா என்ற துணிச்சல் மிக்க இளம்பெண் வசித்து வந்தாள். மற்றவர்கள் போலன்றி ஆயிஷா எப்போதுமே ஊரின் மேல் தெரியும் பிரம்மாண்டமான நீல நிற நட்சத்திரத்தைப் பற்றி கனவு கண்டாள். அது நீலக்கண் என்று அழைக்கப்பட்டது. ஏனெனில் அது வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் மிக நீண்ட இரவில் பிரகாசமாக ஒளிரும். கிராமத்தின் பெரியவர்கள், நீலக்கண்ணை பற்றி நினைக்காதே, அது மலை தெய்வங்களின் சாபம், அதை நெருங்கினால் உன் நிழல் உன்னிடமிருந்து விலகிவிடும் என்று எச்சரிப்பார்கள். ஆனால் ஒரு நாள் ஆயிஷா அருகிலிருந்த ஒரு பாழடைந்த நூலகத்தில் ஒரு பழைய ஏட்டைக் கண்டெடுத்தாள். அந்த ஏட்டில் நீலக்கண் ஒரு சாபம் அல்ல, அது ஒரு பழங்கால காலப்பெட்டி. அந்த இரவில் அதன் ஒளியின் கீழ் நிற்கும் ஒருவருக்கு அவர் மிகவும் ஆசைப்படும் ஒன்றை அது காட்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. நீண்ட இரவு நெருங்க ஆயிஷா தனது பழைய மலையேறும் கருவிகளை எடுத்துக்கொண்டு மற்றவர்களின் பயமுறுத்தலை பொருட்படுத்தாமல் மலை உச்சிக்கு செல்ல ஆரம்பித்தாள். இருள் ஆழமாகியது. காற்று அவளை உலுக்கியது. நடுவழியில் ஒரு பெரிய பாறை சறுக்கல் ஏற்பட்டது. அவள் பயந்து திரும்பி செல்ல நினைத்தபோது திடீரென கையிலிருந்த ஏடு தரையில் விழுந்து நீல ஒளியில் ஜொலித்தது. அப்போது அவளுக்குள் ஒரு சிந்தனை தோன்றியது. நான் பயப்பட வேண்டியதில்லை. உண்மையை அறியும் ஆசையே என் தைரியம். கஷ்டப்பட்டு உச்சியை அடைந்தபோது நீல நிற கண் பிரகாசமாக ஒளிர்வதைக் கண்டாள். அதன் ஒளி ஊரையே நீல நிறத்தில் நனைத்தது. அந்த ஒளியின் மையத்தில் ஆயிஷா தயக்கத்துடன் நின்றாள். உடனே ஒளியில் ஒரு காட்சி தோன்றியது. அது ஆயிஷாவுக்கு தெரிந்த எதிர்காலம் அல்ல, மாறாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால் உள்ள மலைப்பூ கிராமம். அங்கே விஞ்ஞானிகள் இப்போது இருப்பதை விட மேம்பட்ட கருவிகளுடன் அதே நீலக்கண்ணை ஆராய்ந்து கொண்டிருந்தனர். அந்த கிராமம் எவ்வளவு முன்னேறியுள்ளது என்பதை கண்டபோது ஆயிஷாவின் இதயம் பெருமையால் நிரம்பியது. அந்த கிராமத்தின் எதிர்கால மகிழ்ச்சியை கண்டபின் நீலக்கண் மெதுவாக மங்கத் தொடங்கியது. ஆயிஷா சிரித்தபடி கீழே இறங்கினாள். மறுநாள் காலையில் கிராம மக்கள் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். என்ன நடந்தது ஆயிஷா? உனக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டார்கள். ஆயிஷா சிரித்தாள். எனக்கு எந்த பொருளும் கிடைக்கவில்லை. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. பயந்து ஒதுங்காமல் தைரியமாக உண்மையை தேடினால் நமக்கு கிடைக்கும் வெகுமதி என்பது நாம் கற்பனை செய்வதை விட பிரகாசமான எதிர்காலம்தான். அதன் பிறகு நீலக்கண் சாபமில்லை, அது நம்பிக்கையின் சின்னம் என்று மலைப்பூ கிராமத்தில் பேசத் தொடங்கினர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற குழந்தைகளா? அடுத்த கதையில சந்திக்கலாம்.